ராசராசன், ராஜேந்திர சோழன் என்று நம்முடைய மன்னர் பெருமக்கள் தங்களுக்காக பெரும் பெரும் அரண்மனைகளை அமைத்து கொள்ளாமல் ஆண்டவனுக்கு ஆலயத்தை அமைத்து கொடுத்து சென்றார்கள். இவர்கள் அடுத்தடுத்த தலைமுறை வருகிற பொழுது நிச்சயமாக பாதுகாப்பார்கள் என்கிற ஒரு நிலை இந்த மண்ணில் இருந்த காரணத்தில்தான் நீங்கள் படையெடுப்புகள் பழைய காலத்தை நம்ம பார்க்கும்போது சேர, சோழ, பாண்டியர் என்ற மூவேந்தரும் இந்த மண்ணை ஆட்சி செய்தார்கள். ஒரு காலத்துக்கு ஒருவர் ஓங்கி நிற்பார், மற்ற இருவர் கீழே இருப்பாங்க. இந்த நாடுகளை ஒருவர் மீண்டும் மீண்டும் படையெடுத்து பிடித்து கொள்கிற காட்சி இன்றைக்கும் நம்ம வரலாற்றை படித்தா பார்க்கலாம். சோழர் வலிமை பெறுகிற பொழுது சேர நாட்டை தன் கீழே கொண்டு வந்தாங்க, பாண்டி நாட்டை தன் கீழே கொண்டு வந்தாங்க. அப்படி வருகிற அந்த வாழ்க்கையில் மன்னனை அழித்திருக்கிறார்கள், வாரிசுகளை அழித்திருக்கிறார்கள், அவங்க வாழ்ந்த இடங்களை கூட அழித்திருக்கிறார்கள். ஆனால் அந்த மன்னர்கள் அமைத்து கொடுத்த கோயிலை அடுத்த பேரரசு வந்தபோது இன்னொரு பணியை சேர்த்து வைத்து பாதுகாத்தார்களே ஒழிய அந்த கோயிலை அவர்கள் சிதைக்கவில்லை. நீங்கள் இன்றைக்கும் நம்முடைய தமிழகத்தில் பல கோயிலை நீங்கள் ஆய்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு பகுதி சோழர் கட்டடக்கலையாக இருக்கும், அடுத்த கலை பாண்டியருடைய கட்டடக்கலையாக இருக்கும், இன்னொன்று பல்லவருடைய கட்டடக்கலையாக இருக்கும். அதற்கு பின் வந்த நாயக்கர்கள் வந்தார்கள். நாயக்கர் கால கட்டடக்கலை என்று அந்த கட்டடக்கலை மெல்ல 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 வளர்ந்து வந்து இன்னைக்கு அடையாளத்தை சொல்லி கொண்டு இருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் தஞ்சை பெருவுடையார் கோயிலில் கூட நாயக்கர் காலம் வரைக்கான பணிகளை நாம் பார்க்க முடிகிறது. நம்முடைய மதுரையை எடுத்துக்கொள்ளலாம். இப்படி பல்வேறு திருத்தலங்கள், இப்படி மன்னர்கள் தங்களுக்குள் பகை கொண்டாலும் கூட வணங்கிய தெய்வத்தில் பகையில்லாமல் அந்த கோயிலை பாதுகாத்து கொடுத்த மண் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற மண்.